காத்து வாக்குல ஒரு காதல். இந்த படத்தோட கதை நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, 4 வருஷமா சொல்லாம லவ்வர்ஸ் டே அன்னைக்கு சொல்ல போற ஒரு காதல், லவ்வர்ஸ பிரிக்கக்கூடிய ஒரு ரவுடி, அந்த ரவுடிய காதலிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின். இப்படி 2 கதை இதுல டிராவல் ஆகுது. ஆனா ரெண்டுமே ஒரே கதை அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் வச்சு சூப்பரா அருமையா பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன படத்துல டைரக்டர் இவ்வளவு அருமையா யோசிக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த படத்தோட டைரக்டர் ஹீரோ மாஸ் ரவி அவர் ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு சொல்லியே ஆகணும். இப்ப இந்த படத்தை பத்தி நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். இந்த படத்துல மாஸ் ரவி ஜீவாங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. காத்து வாக்குல ஒரு காதல். இப்ப இந்த படம் இன்டர்வல் வரைக்கும் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஸ்டோரி தான் அந்த ஒரு காதல் கதையும். சாய் தீனா பயங்கரமான வில்லனா, அரசியல்வாதிகள் சில பேரை கொன்னுட்டு அவங்க இடத்த இவர் பிடிச்சு தனியா ஆள்றாரு. இதுதாங்க இன்டர்வல் வரைக்கும் இந்த 2 கதையும் போய்கிட்டே இருக்கு. லவ் சீன்ஸ் எதுக்கு இப்படிலாம் வச்சாங்க செஞ்சாங்க வச்சது எல்லாமே கரெக்ட் தான். இன்டர்வல் வரைக்கும் படம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத இன்டர்வலுக்கு அப்புறம் 100% ப்ரூவ் பண்ணிருக்காரு டைரக்டர். இன்டர்வல்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சு என்னடா அது ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு பாக்குறவங்கள ரொம்ப சிந்திக்க தூண்டுது. இப்ப இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மறுபடியும் அதாங்க. டைரக்டர் ஆக்சுவலா இந்த கதை யாருக்குமே புரியக்கூடாது அப்படின்னு வேணும்னு தான் பண்ணிருக்காரு. ஏன்னா கிளைமேக்ஸ்ல தான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு அருமையா பண்ணிருக்காரு. 2 ஸ்டோரியும் கொஞ்சம் கொஞ்சமா மிங்கிள் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூணாவதா ஒரு லவ் ஸ்டோரி. என்னன்னா காதலர்களை பிரிக்கக்கூடிய ஒரு ரவுடி, அவரை காதலிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின். அவங்க தான் பல்லவிங்கிற கேரக்டர்ல பண்ணிருக்காங்க. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டோம்னா, அந்த 4 வருஷ காதல் கதை அது என்னடா ஆச்சுன்னு பார்த்தோம்னா, ஹீரோயின் தன்னோட கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. காதலன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் அவங்களால ஏத்துக்க முடியாம கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அத அந்த காதலன் ஒரு ஆவி அப்படிங்கிறத கன்வே பண்ணி அந்த ஹீரோயின் பேசும்போது அந்த ட்விஸ்டா இருக்கட்டும் சூப்பரா அருமையா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பல்லவிங்கிற கேரக்டரோட லவ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த காதலர்களை பிரிக்கக்கூடிய ரவுடி இருக்கார்ல, அவரும் இவங்களோட லவ்வரும் ஒண்ணு போல இருக்காங்க. அதனால இவங்க அவங்கள லவ் பண்ணல. அதுலதான் டைரக்டர் இப்படி யோசிச்சு ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு கடைசி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ண வைக்கிறாரு. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, பள்ளிக்கூடம் படிக்கும் போது சிறு வயசுல அந்த ரவுடிக்கு ஒரு காதல் கதை இருக்கும். அந்த காதல் கதையும் இந்த காதல் கதை தான். இவர் தான் லவர்ஸை பிரிக்கிறவராச்சே அப்புறம் எப்படி அப்படிங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் மிங்கிள் பண்ணி வேணும்னே புரியாம எடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப அருமையாவே புரிய வச்சு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் என்னங்கிறத கண்டிப்பா படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த படத்தை ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா மறுமுறையும் பார்க்க தோணும். டைரக்டர் மாஸ் ரவியை கண்டிப்பா பாராட்டணும். இப்படி ஒரு அருமையான படைப்பினே சொல்லி ஆகணும்.